வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். இப்போ மாடுக காய்ச்சலாக இருந்துச்சிங்கன்னா மாத்திரை போடுறோம், பூஸ்டப் மாத்திரை போடுறோம். தீவனம் திங்கிறதுக்கு பூஸ்டப் மாத்திரை போடுறோம், காய்ச்சல் மாத்திரை தனியாக போடுறோம், அதுக்கெல்லாம் போடுறோம். தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நண்பர், நம்ம வீடியோ பார்க்குற நண்பர் அனுப்பி விட்டுருந்தார். எல்லாமே திங்கி தண்ணி ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக குடிக்காது. சரியான மோந்து பார்த்துருக்கு. பச்சை தண்ணி ஓரளவுக்கு குடிக்க அப்படியே நின்றுட்டே இருக்கு. ஆனால் தீவன பொருளாக திங்கி. இதுக்கு எனக்கு ஒருத்தர் ஒரு மருந்து, ஒரு நாட்டு மருந்து சொன்னார். இப்போ அது போட்டாலும் உங்களுக்கு தெரிய பாருங்க. கோரோச்சனம் குடிக்கான்னு அதில் இருக்குது தனியாக கோரோச்சனம்னு மாட்டுக்கு. இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சீட் இருக்குது. அந்த சீட்டில் ஃபோன் நம்பரு திருச்சி கம்பெனிக்குது. இது வந்து எங்கேன்னா நாட்டு மருந்து கடையில் தான் மெயினாக கிடைக்கிது. இல்லை மெடிக்கல்லையும் சில பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரியல. ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு உருண்டை அப்படியே எடுத்து நான் எப்படி போட்டேன்னா, நீங்கள் எப்படின்னு கேட்டே செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டாக்டரிங் கூட கேட்டுக்குங்க, இல்லை அந்த வாங்குகிற கடையிலேயே கேட்டுக்குங்க. ஆனால் நான் போட்ட பக்காவாக இருக்குது. சரி, நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம எப்பவுமே யூஸ் ஆகும் அப்படின்னு இப்படி எடுத்தோம்னு கரையேறு நிற்குதுங்க. இப்படி உருண்டையாக ஒரு லேகியம் நல்லா வாசமாக இருக்குது. அதை நாக்கு பிடிச்சி எடுத்து சர்க்கரையெல்லாம் கலந்துக்கனால உள்ளே தள்ளிட்டோம்னா அப்படியே ஒரு சைடில் அப்பிக்குது, எதில் வாய்க்குள்ளே அப்பிக்குது. ஆக மொத்தத்தில் அது கதைக்கு துப்புறதுக்கு வழி இல்லை. கொஞ்சம் நேரத்தில் உள்ள ஒரு உருண்டை போட்டுறோமா, மறாநாள் ஒரு உருண்டை, ஒரு ரெண்டு உருண்டை நான் போட்டேன். ஒரு மாடு செமையாக தண்ணி குடிக்குது. இந்த மாடுன்னு போட்டாலும் வர மாடு இல்லைங்க, ஒரு மாடுக்காக அது போட்டேன். தெளிவாக தண்ணி குடிக்குது. சரி, நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நம்ம வீடியோ பார்க்க நண்பர்கள் வாங்கி போட்டும் அப்படின்னு நீங்கள் அப்போதைக்கே ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம அது தெளிவான விளக்கம் தெரியாது. நான் உண்டானதை பூரா சொல்லிடுறேன். இது ரொம்ப சீக்குப்படுத்து கிடையோடு கிடக்கிற மாட்டுக்கு என்னங்க அந்த உருண்டை போட்டால் கேட்கல அப்படிம்பாங்க. டாக்டர் வச்சு வைத்தியம் பார்த்து புல்கோஸ் போடுற மாடு கொண்டு இதை போட்டால் கேட்குமா? கேட்காது. நான் சொல்கிறது நல்ல கண்டிஷனாக நல்ல மாடு, தீனி நல்லா தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக குடிக்குது இல்லைங்க அந்த மாடு. ஆனால் அந்த துண்டு சீட்டு உள்ளே இருக்கிறதுல எடுத்து பாருங்கள், காய்ச்சலுக்கும் சரியானு போட்டிருக்காங்க. என்னென்ன அளவு கொடுக்கணும் மாட்டுக்கு, குதிரைக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. உள்ள ஒரு பேப்பர் இருக்குது, அது லேகி மாதிரி இருக்குது. இதை வாங்கி நம்ம ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் பார்க்கும் நண்பர்கள் மாட்டுக்கு போட்டு தண்ணி குடிக்காத மாட்டை தண்ணி குடிக்க வச்சு, பால் கறக்காத மாட்டை பால் கறக்க வச்சு ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது 100% பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். வாங்கி பயன்பெறுங்கள்.